ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோக்குள்ள அனிமே சீசன் 4 உடைய எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட யாராச்சும் பார்க்காம வந்திருக்கீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்குன்னு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோவை எப்பயும் போல நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த கண்டென்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் மைண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய காணக்கியவை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் எப்பயுமே கான்சியஸ் இல்லாம இருந்தானா இங்க தானே இருப்பான். அந்த மாதிரி தான் இவனுடைய டிராகன் ஃபார்ம் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப மைண்ட் லெவல் கனெக்ஷனுக்குள்ள வந்திருக்கும் போது இவன் இருக்கக்கூடிய இடம் இவனுக்கு ரொம்ப புதுசா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மைண்ட் லெவல் கனெக்ஷனுக்குள்ள இவன் வந்ததில்ல. அதனால இப்ப நான் எங்க இருக்கிறேன், என் கூட இருந்தவங்கள எங்க போனாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே அப்படி கொஞ்சம் வெளியில வர பார்த்தாலும் இவன் ஒரு லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு அதே சுத்தி வந்துகிட்டு இருக்க மாதிரி ஒவ்வொரு டோரையும் தாண்டி போக எக்கச்சக்கமான டோர் வந்துகிட்டே இருக்குது. அதனால நான் இப்ப எங்க தான் இருக்கிறேன், யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இவன் கத்திக்கிட்டே போக இவனுக்கு முன்னாடி பெரிய ஒரு கடல் மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கும். இதுல வேற இதுக்கு நடுவுல வேற ஒரு வழி வேற போய்கிட்டு இருக்குது. அதனால இதை பார்த்ததும் சரி ஓகே இதுல போனா கூட நம்மளால வெளியில போக முடிய மாட்டேங்குன்னு இவனும் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். பட் எப்படி இவன் ஃபர்ஸ்ட் ஒரு லூப்புக்குள்ள மாட்டிட்டு சுத்தி வந்தானோ அந்த மாதிரி தான் இவன் நடந்து போற பாதையும் ஒரு லூப் மாதிரி கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. அதனால இப்ப நம்ம என்ன பண்றது, இது ரொம்ப தூரம் அப்படியே போய்கிட்டே இருக்கேன்ற மாதிரி யோசிக்கும் போது டக்குனு இவனை தண்ணிக்குள்ள யாரோ இழுகிற மாதிரி இருக்கும். அதனால என்னடா ஆச்சு, நம்ம தண்ணிக்குள்ள போறோமேன்னு கண்ணை திறந்து பார்த்தா ப்ளூ கலர்ல இந்த தண்ணி ரெட் கலர்ல மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாம இவனுக்கு முன்னாடி எக்கச்சக்க மக்கள் இறந்து போய் தண்ணியில மிதக்குறாங்க. ஆனா இவங்க யாரையுமே இவன் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்தது இல்ல. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக இந்த இடத்துல இருக்காங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே என்னப்பா நீ தெரியாத மாதிரி நடிக்கிற, இதுக்கு காரணமே நீ தானே. இங்க பின்னாடி இவனுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு குரல் கேக்குது. யாரான்னு திரும்பி பார்த்தா இந்த இடத்துல ரீசியா தான் நின்னுட்டு இருக்கா. ஆனா இவளை பார்த்துட்டு இவன் ஆச்சரியம் எல்லாம் படல. ஏன்னா அடிக்கடி இவ கூட மைண்ட் லெவல் கனெக்ஷன்ல பேசிக்கிட்டு தானே இருந்தான். அதனாலதான் இவளை பார்த்ததும் உண்மை சொல்லு, இங்க இருக்கிறவங்க யாரு, இங்க என்ன நடக்குது, நான் எப்படி இங்க வந்தேன்னு அடுக்கடுக்கா இவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க இவன் உடனே இங்க பார்ப்பா கேள்வி எல்லாம் கேட்காத, உனக்கு என்ன நடந்துச்சுன்றத நானே காட்டுறேன்னு இவனுடைய கையை தொடவும் டிராகனா இவன் மாறினதுக்கு அப்புறம் பண்ண விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு தெரிய வருது. ஆனா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த செகண்டே இவனால தாங்கிக்க முடியல. ஏன்னா தண்ணிக்குள்ள பார்த்த அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கொன்னதே இவன் தான், அதுவும் டிராகன் ஃபார்ம்ல இருக்கும்போது. அதனாலதான் நான் பாதுகாக்கணும்னு நினைச்ச எல்லாரையுமே நான் கொண்டுகிட்டு தான் இருக்கிறேன். நான் ஏன் தான் இப்படி இருக்கிறேன்னு எனக்கே தெரியலன்னு பல நாளா இந்த மைண்ட் லெவல் கனெக்ஷனுக்குள்ளே இருந்துகிட்டு தான் பண்ணதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இது எல்லாத்தையும் பக்கத்துல உட்காந்து பாக்குறிய செவ்வாழ உனக்கு ஏதாவது புத்திமதி சொல்லன்ற மாதிரி ரீசியவும் சரி ஓகே இவனுக்கு ஏதாவது நம்ம ஒரு அட்வைஸ் போடுவோன்னு இங்க பாரு காணிக்கே, நீ என்னதான் அமைதியா இருந்தாலும் இங்க நடக்க வேண்டியது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா உன்னுடைய டிராகன் ஃபார்ம் இப்போ உன்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா செயல்பட ஆரம்பிச்சு சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் தான் ஹியூமன்ஸை கொண்டுட்டேன், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நீ ரொம்ப நல்லவன்ற மாதிரிலாம் நடிக்காத. ஏன்னா நீ எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்த, எவ்வளவு பெரிய சைக்கோவா இருந்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப நான் உனக்கு சொல்றது என்னன்னா நடக்கக்கூடியதை ஏத்துக்கோ, அப்பதான் உன்னால நிறைய விஷயங்களை இங்க மாத்த முடியும்னு சொன்னதும் இதே மாதிரி விஷயத்தை யாரும் இவங்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஞாபகம் வருது. அதாவது யோஷிமுரா இவங்கிட்ட உன்னுடைய பவரை உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாதப்பா, அந்த பவரை நீ கண்ட்ரோல் பண்ண பாரு, அப்பதான் நீ எப்பயுமே நல்லபடியா இருக்க முடியும்னு சொன்னார் இல்லையா. அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப சொன்ன விஷயம் மூலியமா ஞாபகம் வந்ததும் நான் இப்ப என்ன பண்ணு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இங்க இருந்து வெளியில போகணும், நான் வெளியில போனாதான் நிறைய பேர் என்னால காப்பாற்ற முடியும்னு இவனுடைய மைண்ட் லெவல் கனெக்ஷன் இப்போ ஒரு லூப் மாதிரி செயல்பட்டாலும் தன்னால முடியும் நினைச்சுக்கிட்டு நடக்க ஒரு இடத்துல இங்க வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் மேல பட ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா ரியாலிட்டியில இவனுடைய உடம்ப டோக்கா இப்ப மெட்டல் டிடெக்டர் மூலமா கண்டுபிடிச்சிட்டா. அதனால உன்னை கண்டுபிடிச்சு இவன் சந்தோஷத்தோட இந்த டிராகனுடைய உடம்ப தோண்டி இவனை வெளியில எடுத்து அடுத்த செகண்டே இவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்சர்வேஷன்ல வச்சுட்டாங்க. ஏன்னா என்னதான் காணிக்கவே டிராகனுடைய உடம்புக்குள்ள இருந்து வெளியில எடுத்திருந்தாலும் இன்னமும் இவன் கான்சியஸுக்கு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த சைடுல இருக்கக்கூடிய டிராகனும் சாகவும் இல்ல, அது இன்னும் உயிரோட தான் இருக்குது. அதனாலதான் காணிக்கை கண்ணு முழிக்கிற வரைக்கும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் சொல்லிட்டு மத்த சிசிடிவி மெம்பர்ஸ் அப்புறம் கோல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இன்னைக்கு ஈவினிங் வெளியில வந்து ஏதாச்சும் பிரச்சனை நடக்குதான்றத ரவுண்ட்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டிராகன் தான் இன்னும் அடியில இல்லையா, அதனால இது மூலமா ஏதாச்சும் பிரச்சனை வந்துற போதுன்னு இவங்க எல்லாருமே ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்க இவருடைய டோரை முடிச்சுக்கிட்ட இங்க பாருப்பா நம்ம காணிக்கையவே கண்டுபிடிச்சிட்டாங்க, சாரி ஐசேவை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால நீனும் ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துருன்ற மாதிரி சொல்லும் போது இல்ல என்னால முடியாதுன்னு ஒரே வார்த்தையா முடிச்சிட்டா. ஏன்னா இவ பண்ண தப்பால தானே காணிக்கை இன்னைக்கு ஒரு டிராகனாவே மாறினா. சோ அதனாலதான் என்னால அவனை போய் பார்க்க முடியாதுன்னு இவ கொஞ்சம் வருத்தத்தோட பேசவும் இவரையும் உடனே இங்க பாருப்பா இந்த மலனி பேசிக்கிட்டு இருக்காத, அவன் நம்ம எல்லாரையும் தன்னுடைய சொந்த ஃபேமிலி மாதிரி தான் பார்த்தான். அதனால நீ பண்ண ஒரு சின்ன தப்புக்காக அவன் அவனை வெறுத்துருவான்ல நினைக்காத. அதனால நீ அவனை போய் பார்க்கலனா கூட அவன் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனை தேடி வந்து பேசுவான். ஏன்னா அந்த அளவுக்கு ஐசிஏவுக்கு நம்மளுடைய ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும்னு நிறைய விஷயங்களை சொல்லி இவளை இந்த பக்கம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த தேர்ட் வார்டோடைய லீடர் இருக்கார் இல்லையா,
அவரு கூட போயிட்டு இருக்கக்கூடிய அரிமாவுடைய டீம் ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அரிமா அந்த டிராகன் ஃபார்மை பத்தி இவங்க கிட்ட ஆல்ரெடி சொன்னது மட்டும் இல்லாம இது வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தையும் சொல்லி இருக்கிறான். என்னன்னா இந்த டிராகன் வெளியில வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ரெவல்யூஷன் நடக்கும். ஆனா என்ன இந்த உலகத்துல மக்கள் இருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா கோல்ஸ் மட்டும் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அதுக்கான அர்த்தம் இன்னும் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லும் போதே இன்னொரு பக்கம் சிசிஜியோடைய ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எக்கச்சக்க ஹியூமன்ஸ் எங்களுக்கு உடம்பு சரியில்லை வந்து அட்மிட் ஆகுறாங்க. ஏன்னா டிராகனுடைய உடம்புல இருந்து வெளியில வந்த அந்த ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலியமா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நோய் ஒன்னு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஆனா அந்த நோய் கோல்ஸ் பாதிக்கல, ஹியூமன்ஸ் மட்டும் தான் பாதிக்குது. அதனாலதான் இன்னைக்கு எக்கச்சக்க ஹியூமன்ஸ் எங்களை காப்பாத்துங்கன்னு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்கும்போது இதே ஹாஸ்பிட்டல்ல தான் காணிக்கவும் அப்சர்வேஷன்ல இருக்கிறான். பட் இப்ப நார்மல் வார்டுல தான் இருக்கிறான். ஆனா என்ன இவனை பாத்துக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் தான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம டோக்கா தான். ஆனா நல்ல வேலையா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா அது ரொம்ப நேரம் தூங்கிட்டோன்னு அசதியில லைட்டா எழுந்து பார்க்க இவளுக்கு பெரிய ஷாக்கு. இன்னும் இவ்வளவு நேரமா கான்சியஸ் இல்லாம தூங்கிட்டு இருந்தவன் டக்குன்னு எழுந்து உட்கார்ந்து இருக்கிறான். அதனால இப்படி இவன் எழுந்ததை பார்த்ததுமே டோக்காவால தாங்கிக்க முடியாம இந்த இடத்துல இவனை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவன் திரும்ப எழுந்திருப்பானா எழுந்திருக்க மாட்டானே இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல இல்லையா. அதனாலதான் இப்படி இவனை கட்டி பிடிச்சி அழுத்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில எல்லாருமே இவனை பாக்குறதுக்காக வராங்க. அதாவது இவனுடைய புது டீம் மட்டும் இல்ல, சிசிஜில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்புறம் யாரெல்லாம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாருமே இந்த இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கவங்கள பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். என்னன்னா ஹியூமன்ஸுக்கும் கோல்ஸுக்கும் எப்பயுமே ஆகாது. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்னா இருக்கீங்க, இது எப்படி நடந்துச்சு, இது யாரால சாத்தியமாச்சுன்ற மாதிரி கேட்கவும் இவங்களும் அதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாதுப்பா, உன்னுடைய ஃப்ரெண்டு நாகாச்சிக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே இவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நாகாச்சிக்கா வேற யாரும் கிடையாது, இவன் இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீடே தான். அதனாலதான் ஹீடே இன்னும் உயிரோட இருக்கானா. அப்பனா நான் அவனை உடனே இப்ப பார்த்தாகணும், ப்ளீஸ் என்ன அவன் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு இவங்க கிட்ட கேட்கவும் கரெக்டா இந்த இடத்துக்கு யூரி வந்துட்டு சரி ஓகே அப்ப நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா போற வழியில நம்ம சில விஷயங்களை பேசலாமான்னு கேட்கவும் இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு யூரி அப்புறம் சைக்கோ அப்புறம் காணிக்கை இவங்க 3 பேரும் இவன் டிராகனா மாறினதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் வியர்டான ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. என்னடான்னு வந்து பார்த்தா இங்க ஒரு கோல் ஒரு ஹியூமனை புடிச்சு போட்டு பசிக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா இது வேணும்னே பண்ணலையா, அதனால என்ன மன்னிச்சிருங்க நான் இதை வேணும்னே பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து ஓடி போக இவங்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஏன்னா இப்ப வந்துட்டு போன அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஒண்ணு உண்மையாவே கோல் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா சிசிஜில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப இவ ஒரு கோலா மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இவ எப்படி கோலா மாறினான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எல்இடி பேனல் ஆன் ஆயிட்டு வணக்கம் வந்தனம் மக்களே, உங்களை எல்லாரும் இந்த லைவ் மூலமா சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு இவங்க காணா போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிமுரா வாஷோடைய வாய்ஸ் கேக்குது. ஏன்னா இவன் டிராகன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்க போனானே யாருக்குமே தெரியல. அதனாலதான் இவன் திடீர்னு இந்த மாதிரி லைவ்ல வந்ததும் மக்களே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மக்களே, ஏன்னா நான் நினைச்சது எல்லாமே ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இப்படி மொட்டையா சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால விஷுவலாவே காட்டுறேன். அதாவது இந்த ஆர்கனன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது நீங்க என்னதான் கொள்ளலான்னு அட்டாக் பண்ணாலும் அடுத்த செகண்டே அதுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான கேஸ் ரிலீஸ் பண்ணுது. அந்த கேஸ் காத்துல பரவி ஹியூமன்ஸ் எல்லாரையும் கோல்ஸா மாத்துது. அதனால இதுக்கப்புறம் இந்த உலகத்துல ஹியூமன்ஸ்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, ஒன்லி கோல்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இவன் லைவ கட் பண்ண கரெக்டா இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்மன்ஸ் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தான் ஒரு ஒன்னை கோலாச்சு, அதனால அசால்ட்டா சமாளிச்சிடலாம் இவங்க காக்குனியை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா அடுத்த செகண்டே அது ஒரு கேஸ் ரிலீஸ் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேஸ் ரிலீஸ் பண்ணி சைக்கோவுக்கு ஒரு பெரிய அட்டாக் பண்ணிடுச்சு. ஏன்னா சைக்கோ ஒரு முழு கோல் இல்ல இல்லையா, அதனாலதான் இந்த கேஸ் மூலியமா இவளுக்கு இப்படி ஒரு அட்டாக் ஏற்பட யூரி உடனே சரி ஓகே நான் இது எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிறேன், ஐசே இவளை இங்க இருந்து கூட்டிட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா ஐசே டிராகனுடைய ஃபார்ம்ல இருந்து வெளியில வரும்போது இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்சி செல்ஸ் உடைய லெவல் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. அதனாலதான் நீ சைக்கோ கூட்டிட்டு போ, நான் இங்க இருக்கிறவங்கள பாத்துக்கிறேன், இவன் சண்டை போடுறதுக்காக ரெடியாக காணிக்கவுக்கு போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஏன்னா யூரியால ஆப்பனன்ஸை தனியா சமாளிக்க முடியாதுன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் இப்ப என்ன பண்றது, என்னுடைய ஆர்சி செல்ஸ் உடைய பவர் ரொம்ப டவுனா இருக்குது, நான் என்ன பண்றது யோசிக்கும் போது எங்க இருந்து இவனுக்கு பவர் வந்துச்சுனே தெரியல. அடுத்த செகண்டே இவன் ஒரு அட்டாக்க பண்ணவும் இந்த இடத்துக்கு வந்த எல்லா ஆர்போன்ஸும் ஒரே செகண்ட்லயே செத்து போகுதுங்க. ஏன்னா டிராகனுடைய விங்ஸ் காகுனியை வெளியில கொண்டு வந்து இவன் ஒரு பெரிய அட்டாக்க பண்ணிருக்கான். அதனாலதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த ஆர்போன்ஸ் இப்ப இறந்து போனதுனால சரி ஓகே நம்ம இங்க இருந்து போறதுக்கு ஒரு வழி கிடைச்சிச்சு. அதனால திரும்ப அந்த ஆர்போன்ஸ் வரதுக்குள்ள இங்க இருந்து நம்ம கிளம்பிடலான்னு இவங்க சைக்கோவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க. ஆனா இவளுக்கு எந்த மாதிரியான அட்டாக் ஏற்பட்டு இருக்குதுன்னு நிஷிகியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல இப்போதைக்கு இருக்கக்கூடிய நல்ல வெல் நாலேஜ்டு பர்சன்னா நிஷிகியோட லவர் மட்டும் தானே. அதனாலதான் இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எப்படியாச்சும் இதுக்கான நான் ஒரு கியூரை கண்டுபிடிக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும்னு இவளுக்கு சில ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் காணிக்கேவை மீட் பண்றதுக்கு ஹீடேவே வந்துட்டான். ஏன்னா ஹீடேவுக்கு இவன் கண்ணை முடிச்சுட்டான்ற விஷயம் மதியத்துக்கு மேலதான் தெரிய வந்திருக்கும். அதனாலதான் இவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் இவனை பார்க்க வந்த உடனே ஹீடே நீ உயிரோட தான் இருக்கிறன்றத இப்ப கூட என்னால நம்ப முடியலப்பா, ஆனா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னுடைய லைஃப்ல எனக்கு நீ யாருமே இல்லாத போது எனக்கு நீ மட்டும் தானே
தான் இருந்த. அதனால நீ இந்த இடத்துல உயிரோட இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா நீ உன்னுடைய முகத்துல இந்த மாஸ்க போட்டுட்டு இருக்கிறது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதுப்பா, ப்ளீஸ் அதனால அதை ரிமூவ் பண்ணன்ற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் பண்ண மாட்டேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவும், இல்லப்பா நான் என்ன பண்ணேன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அதனால எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த மாஸ்க ரிமூவ் பண்ணணும்னு கேட்கவும் இவனும் சரி ஓகேன்ட்டு ரிமூவ் பண்ணிட்டான். ஆனா இதை பார்த்ததுமே இவனால தாங்கிக்க முடியல. ஏன்னா ஹீடியோடைய வாய் பகுதியிலிருந்து கீழே ஜஸ்ட் வரைக்கும் எந்த ஒரு ஃபிளஷுமே இல்ல, அப்படியே பிச்சு எடுத்த மாதிரி இருக்குது. ஏன் சொல்ல போனோம்னா இதுக்கு காரணமே காணக்கே தான். அதனாலதான் இப்ப இவனுடைய இந்த முகத்தை பார்த்ததும் என்னால தாங்கிக்க முடியாம லைட்டா அழுதுட்டு என்ன மன்னிச்சிடுறா ஹீடே, என்னால தானே இந்த நிலைமை, அது மட்டும் இல்லாம உனக்கு ஏற்பட்ட மாதிரி தான் இந்த சிட்டிக்கு நான் ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துட்டேன், அதனால நான் பண்ண எல்லா தப்பையும் நானே இதுக்கப்புறம் சரி பண்ண போறேன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல புரியலனா ஒரே ஒரு பகுதி தான், என்னன்னா காணிக்கை கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமும் டிராகன் எப்படி உயிரோட இருக்கு, அது ஏன் அடியில, அது காணிக்கையோட உடம்புல இருந்து வந்த ஒரு காகுனியை தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா காணிக்கை மைண்ட் லெவல் கனெக்ஷனுக்குள்ள போகும்போது தன்னுடைய வேரியன்ட் யாருமே அவன் பார்க்கல, ஏன் இன்னொருத்தவங்களுடைய ஞாபகத்தை கூட பார்க்கல, அதுக்கு பதிலா ரீசே கிட்ட சில விஷயங்களை பேசிக்கிட்டு தான் இருந்தான். ஆக மொத்தம் இந்த சீனையும் டிராகன் உயிரோட இருக்கிறதையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப இந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரீசேவுடைய மெமரிஸ் தான். அது மட்டும் இல்லாம ஆர்பன்ஸ் மூலியமா ஒரு நோய் ஒன்னு பரவுதுன்னு சொன்னா இல்லையா, அதாவது ஹியூமன்ஸ் எல்லாருமே கோலா மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த விஷயத்தை தான் நிமுரா வாஷோ ஆல்ரெடி ஃபாதர் கிட்ட சொல்லி இருந்தான். சோ இப்போ இந்த நிமுரா வாஷோ நினைச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதுக்கப்புறம் நம்ம காணிக்கை எப்படி இது எல்லாத்தையுமே சமாளிக்க போறோம், என்ன பண்ண போறான், எது பண்ண போறான்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம எப்பயும் போல கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களை நெக்ஸ்ட் ஃபைனல் எபிசோட்ஸோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.